சர்ச்சைக்குரிய வக்ஃப் மசோதா தொடர்பான கூட்டுக்குழுவின் அறிக்கை எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரும் வக்ஃப் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் உறுப்பினருமான மேதா விஷ்ரம் குல்கர்னி சர்ச்சைக்குரிய வக்ஃப் குழு அறிக்கையை தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவையை சிறிது நேரம் ஒத்திவைத்த பிறகு மீண்டும் அலுவல்களை நடத்த முற்பட்டார். அதைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை காங்கிரஸ் குழு தலைவர் கார்கே, குழுவில் இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆட்சேபங்கள் அந்த அறிக்கையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். திமுகவின் திருச்சி சிவா, ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் ஆகியோரும் அறிக்கையில் தங்கள் கருத்துகள் நீக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பெரும்பாலான கருத்துகள் நீக்கப்படவில்லை என்றும் சர்ச்சைக்குரிய சில பகுதிகள் மட்டுமே நீக்கப்பட்டதாகவும் தேவையில்லாமல் எதிர்க்கட்சிகள் அவை அலுவல்களை முடக்குவதாகவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்தார். இதை ஏற்காத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டவாறே வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பட்ஜெட் மீதான விவாதத்துக்கிடையே மேதா விஷ்ரம் குல்கர்னி ஆட்சேபங்களை அறிக்கையில் இணைக்க திருத்தங்களை தாக்கல் செய்தார். மக்களவையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் வக்ஃப் அறிக்கையை தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவையில் அமளி ஏற்பட்டது. ஆட்சேபனைகள் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா முடிவு எடுக்கலாம் எனவும் அந்த அறிக்கைகளை இணைப்பதில் தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இந்நிலையில் வக்ஃப் மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் எதிர்க்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய வெல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்பகுதியிலே சென்று குரல் எழுப்பி நாங்கள் இன்றைக்கு முழக்கமிட்டோம். இந்த சட்ட மசோதா முற்றிலுமாக தவறு, அந்த நடைமுறைகள் எல்லாம் தவறு என்று நாங்கள் சத்தமிட்டோம். அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வந்த ஒரே ஒரு குரல், பாரத் மாதா கி ஜே. நாங்கள் சிறுபான்மை மக்களை, தலித் மக்களை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள், அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை ஏன் மறுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு, கோஷத்திற்கு அவர்களுடைய பதில் பாரத் மாதா கி ஜி. அப்படி என்றால் இந்த பாரதம், இந்த இந்தியா அவர்களுக்கு மட்டும்தானா, சிறுபான்மை மக்களுக்கு இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பருத்தப்பட்ட இல்லையா என்கின்ற வினாவை இன்றைக்கு அவர்களே எழுப்புவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதைவிட மிக கொடுமை, நாடாளுமன்ற குழுவுக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையில் நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று உள்துறை அமைச்சர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார். அப்படி என்றால் சேர்க்காமல் விட்டதுக்கு காரணம் இவர்கள்தான் என்பதை, பூனை குட்டை வெளியே வந்து விட்டது, எங்க அப்பன் குதிர்க்குள்ளன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சு, உள்துறை அமைச்சர் எந்திரிச்சு எங்களுக்கு ஆட்சேபனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் இதுவரை ஆட்சேபனை செய்தது யார், நீங்கள் தானே என்கின்ற விழா என்கிறது. இப்போதும் அதை சேர்க்கிறார்களா, எவ்வளவுதான் சேர்க்கப் போகிறார்கள் என்று உத்தரவாதம் தரப்படவில்லை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தின் இரண்டாவது பகுதியில் திருத்தப்பட்ட வக்ஃப் மசோதா விவாதத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிக்கை தாக்கலால் சர்ச்சை உண்டான நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் தங்களுடைய எதிர்ப்புகளை மின்னஞ்சல் மூலமாக சபாநாயகருக்கு தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.